ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட உட்கார்ந்துட்டு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி போதையில உளறிட்டு இருக்க. இவனும் ஆமான்னு சொல்றான். அப்ப லவ் பண்றேன்னா என் கூட ஒன்னா சேரலாம்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்றாங்க. ஹீரோ வேற யாரும் கிடையாது. இவ பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி தான். இப்ப அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இவ கண்ண முழிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. பக்கத்துல படுத்திருக்கிறத பார்த்தா அவளோட ஃப்ரெண்டோட தம்பி தான். ஐயோ! இவன் கூடவா ஒண்ணா ஸ்டே பண்ணோம் அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவன் எந்திரிச்சு, "நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எந்திரிச்சுட்டேன். நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றியா?" அப்படின்னு சொல்ல, "ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு இவன் கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் நேத்து நைட்டு பாருக்கு வந்திருந்தேன். அந்த இடத்துல உன்ன பார்த்தேன். நீ நெறைய குடிச்சிருந்தியா? சரி உன்ன கொண்டு போய் ஹோட்டல் ரூம்ல விடலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா நீ என்ன கட்டி புடிச்சுட்டு அழுதுட்டு இருந்த. என்ன நீ லவ் பண்றியான்னு கேட்ட. என்னை விட்டு போகாதன்னு சொன்னேன். எனக்கும் வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் அப்படின்னு இவ சொல்ல வர, போதும் போதும் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு நேத்து நைட்டு நல்லா தானே நடந்துக்கிட்டா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன கேட்கிறான்னா, "உனக்கு என்னடா வயசாகுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த வருஷம் வந்தா 21" அப்படின்னு சொல்ல, "ஐயோ! என்ன விட சின்ன பையனா இருக்கானே! இப்படி அசிங்கப்பட்டுட்டியேடி" அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவ பார்த்து, "சின்ன பயலா இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான்" அப்படின்ற மாரி ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றனா, "இங்க பாரு ஷன், நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடந்தத பத்தி உங்க அக்கா கிட்ட சொல்லாத. சீக்ரெட்டாவே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலையா?" அப்படின்னு இவன் கேட்க, "ரெஸ்பான்சிபிலிட்டியா? அதை எப்படி ஏத்துக்கிறது?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு உன் கூட இருந்தது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுவரைக்கும் எந்த பொண்ணோட கைய கூட புடிச்சது இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு இவ ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அந்த கால பார்த்த உடனே இவ டக்குனு ஃபோன மறைச்சு வச்சுட்டு, "அமைதியா இரு, எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கால் அட்டெண்ட் ஆயிடுது. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. "ஏய் எந்த இடத்துலடி இருக்க? ஏதோ ஹோட்டல்ல இருக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மூஞ்சி கழுவிட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏய் என் தம்பிக்கு உன்னோட காலேஜ்ல தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் வீட்ட விட்டு வெளிய ஸ்டே பண்றான். நீ தான் அவன நல்லபடியா பாத்துக்கணும்" அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேக்குறானா, "என்னோட அக்கா என்ன நல்லபடியா பாத்துக்க சொல்லி உன்கிட்ட சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா உன்ன பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப இவ அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையன் இவள பாக்குறான். "என்னாச்சு யான் உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா விளக்கண்ணா, உன் வேலைய பாத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ரூமுக்கு வர, அவளோட ரூம்மேட்ட பாத்தீங்கன்னா, "ஏய் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, புதுசா ஒரு ஆள் கூட சுத்திட்டு இருக்கான்டி" அப்படின்னு சொல்ல, "அந்த பொறுக்கிய பத்தி பேசாத. அவன பத்தி நான் கவலைப்படல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்சி கழுவுறதுக்கு வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த ஷிவோலிய நம்புனது ரொம்ப பெரிய தப்பு. போய் போய் அவன காதலிச்சேன் பாரு. இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவனோட அக்கவுண்ட்ட பிளாக் பண்ணிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இவளயே பாத்துட்டு இருக்க. "ஏன்டி இப்படி பாக்குறீங்க? ஏதாவது சொல்லணும்னா சொல்லி தொலைங்களேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி தான் பேசலாம்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அவன சுத்தமா மறந்துட்டேன். சோ என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டி நீ நல்ல பொண்ணு. எவ்ளோ அழகா இருக்க. நீ போய் அவன காதலிக்கலாமா? உனக்காக நெறைய பசங்க லைன்ல நிப்பாங்க" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல இருக்க. அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இன்னொரு பொண்ண கூட்டிட்டு வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "அவனுக்கு எவ்ளோ கொழுப்பு பாரேன். இவனோட காலெல்லாம் உடைச்சு போட்டுறணும்" அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்க. அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "யான் உன்கிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன விஷயம்?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த பாய் ஃப்ரெண்டோட புது லவர் வந்துடுறான். "என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் பேசல" அப்படின்னு இவன் சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவன் "உன்னோட பிரேஸ்லெட்ட விட்டுட்டு போயிட்ட. அத குடுக்கலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த லவர பார்த்தீங்கன்னா, "இவன் யாரு? அவன்கிட்ட எப்படி உன்னோட பிரேஸ்லெட் போணுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். "உண்மையாவே என்னோட பிரேஸ்லெட்ட குடுக்கறதுக்காக தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "சரி சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் கேண்டீன் போய் சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் ஹீரோ குடுத்த அந்த பிரேஸ்லெட்ட குப்பை தொட்டியில போட்டுட்டு வர, "எதுக்காக அந்த பிரேஸ்லெட்ட குப்பை தொட்டியில போட்ட? உனக்கு அந்த பிரேஸ்லெட் புடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இந்த பிரேஸ்லெட்ட என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே எனக்கு கிஃப்ட்டா குடுத்தான். அதனால தான் தூக்கி போட்டுட்டேன்" அப்படின்னு யோசிச்சுட்டு, அது ரொம்ப பழசாயிடுச்சு. அதான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றன்னா, "இங்க பாருடா, எனக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உனக்கும் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். 2ம் சரியா போயிருச்சு. சோ நம்ம 2 பேரும் எதுவுமே நடக்காத மாரி இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல நீ என்ன காதலிச்சனா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னது காதலிக்கணுமா அப்படின்னு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, இவன் என் ஃப்ரெண்டோட தம்பி. இவன எப்படி காதலிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, "இங்க பாரு, நீ அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்க. பொறுமையா யோசி" அப்படின்னு சொல்ல, "பொறுமையா யோசிச்சு தான் சொல்றேன். நான் உன்ன ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னால அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவ என்ன யோசிக்கிறான்னா, இவன் எப்ப நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு யோசிச்சு, சின்ன வயசுல நடந்தத பத்தி தான் யோசிக்கிறா. சின்ன வயசுல அவங்க அக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, "இவன் தான் என்னோட தம்பி" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அப்பதான் லவ் பண்ணியிருப்பானோ! ஆனா அப்ப ரொம்ப சின்ன பையனாச்சே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "ஏன்டி உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னொரு பொண்ணு இருக்காளா? இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "அவன விட்டுதல, அவனெல்லாம் நான் மறந்து பல காலம் ஆச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, "கவலைப்படாத, நான் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன சும்மா விட மாட்டேன். நேர்ல பார்த்தா இவன் மூஞ்சிலே நங்கு நங்குன்னு குத்துறேன் பாரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் வரான். இப்ப அவன் வந்து, "நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போலாமா?" அப்படின்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "யாருடி இந்த ஹேண்ட்ஸமான பையன்? இன்ட்ரோ குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "என்னோட ஃப்ரெண்டுடி, சாப்பிடுறதுக்கு என்னால உன் கூட வர முடியாது" அப்படின்னு சொல்ல, "புரியுது, புரியுது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "இங்க பாருடா, நான் சொல்றத கேளு. நீ என்னோட டைப் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் அப்படி சொல்ற? அப்ப எந்த மாரி பையன் தான் உனக்கு பிடிக்கும்? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அந்த மாரி பையனா? நேத்து அவன் குடுத்த பிரேஸ்லெட்ட தானே தூக்கி போட்ட" அப்படின்னு சொல்ல, "உன் அக்கா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ட்டாளா? எதையும் மனசோட வச்சுக்க மாட்டாளா?" அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்க. "என் அக்கா மேல கோவப்படாத. எங்க அக்கா சும்மா எதர்ச்சியா தான் என்கிட்ட சொன்னா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ற? என் அக்காவாலயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. "என் அக்கா எனக்கு தான் அக்கா. நீ ஒண்ணும் எனக்கு அக்கா கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையில ஒரு பிரேஸ்லெட்ட போட்டு விட்டுர்றான். "இந்த பிரேஸ்லெட் உனக்காக தான் வாங்குனேன். புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு எதுக்காக பிரேஸ்லெட்லாம் வாங்குன? எவ்வளோன்னு சொல்லு. நான் அந்த காச அனுப்பிச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. போகும்போது ஹீரோயின் காசு குடுக்கலான்னு பாக்க, பொண்ணுங்கலாம் சாப்பாட்டுக்கு காசு குடுக்கக் கூடாது. பையன் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இவன் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு குடுத்துட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளில வராங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "சரி நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோயின ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக, "இந்த குட்டி சாத்தானுக்கு எவ்வளோ கொழுப்பு பாரேன்" அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு வந்து ஹீரோ குடுத்த அந்த பிரேஸ்லெட்ட வச்சு அவன பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "ஏய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என் தம்பி யாரையோ லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். யாருக்கு தெரியாம என்கிட்ட காசு வேணும்னு கேட்டான். நானும் குடுத்தேன். கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும். அந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடியேன். நான் பக்கத்துல இருந்தா யாருன்னு கண்டுபிடிச்சுருவேன். வேற கண்ட்ரில இருக்கிறதுனால என்னால அந்த பொண்ண கண்டுபிடிக்க முடியல. அவனும் உன் கூட தானே படிக்கிறான். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா வந்து, "நான் யான் பக்கத்துல உட்காரணும். கொஞ்சம் தள்ளி போங்களேன்" அப்படின்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்டுங்களும் தள்ளி போயிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் தள்ளி உட்கார்ந்துட்டு, ஃபோன்லயே சேட் பண்ணிக்கிறாங்க. "ஏய் என்னடி நடக்குது இங்க? ஒருவேளை லவ்வா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, "என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போகலான்னு பாக்க, அந்த இடத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "நாளைக்கு நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க போறேன். எப்போதும் ஒரு இடத்துல உட்கார்ந்து எனக்காக கை தட்டுவியே, அந்த இடத்துல வந்து உட்காரு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாரி, நாளைக்கு அவளோட ஃபர்ஸ்ட் டேட். அதனால அவ உன்ன பாக்குறதுக்காகலாம் வரமாட்டா" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு எவ்ளோ தைரியம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறான்னா, "உங்க அக்கா நீ லவ் பண்ற பொண்ண பத்தி கேட்டா. நான் என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன சொல்றதா? அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லு. ப்ரவுன் கலர்ல முடி நீளமா இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நல்ல மனசு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க, "நான் அத பத்தி பேசல.
"நீ லவ் பண்ற பொண்ணு நான் தான்றது அவளுக்கு தெரியுமா? அத பத்தி தான் நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டே லவ் சக்சஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது சக்சஸா?" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. "இங்க பாரு, நீ என்ன காதலிக்கிறதுனால உனக்கும் என் அக்காவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவுமே ஆகாது. நீ ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு குடுத்து பாரு. நம்ம 2 பேருக்கும் செட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம லவ்வ பத்தி எங்க அக்கா கிட்ட சொல்லலாம். செட் ஆகல அப்படின்னா, நீ தாராளமா பிரிஞ்சு போயிரலாம். எதுவுமே நடக்காத மாரி இருக்கட்டும். இத பத்தி அவகிட்ட நம்ம சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா தப்பில்ல அப்படின்ற மாரி ஹீரோயினி வச்சுட்டு சரின்னு சொல்லிர்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வெளில போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப இவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. "வாங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பக்கத்துல வந்து ஒரு பையன் உட்கார்ந்தானே, யார் அவன்? ஃப்ரெண்டா? உன் பழைய பாய் ஃப்ரெண்ட விட சூப்பரா இருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து தான் பாரேன்" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் வாய மூடுங்கடி. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க லவ் பண்ற பையன் 2 மாசம் சின்னவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்ல, "2 மாசத்துல என்னடி வித்தியாசம்? அவன் அவன் 2, 3 வருஷம் வித்தியாசத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த காலத்துல வயசெல்லாம் பாக்குறதில்ல. புடிச்சிருந்தா தாராளமா கட்டிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி யோசிச்சு பாத்துட்டு இருக்கறத பாத்த உடனே, அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "அடியே என் தம்பி ஸ்கூல் தான் படிக்கிறான். அவனெல்லாம் உனக்கு தர முடியாது" அப்படின்னு சொல்ல, இவ வேற "அமைதியா இருடி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஃபுல் மேக்கப் போட்டு டேட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவள கலாய்க்க ஆரம்பிக்கிறாளுங்க. "என்ன மேடம் மேக்கப்லாம் பலமா இருக்கு. டேட்டுக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவ பாய் ஃப்ரெண்டோட லவர் தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னய்யா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. பாய் ஃப்ரெண்ட் கூட வெளிய போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? 2 பேரும் சந்தோஷமா இருங்க. என்ன தொல்ல பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ ஹீரோவ பார்க்கறதுக்காக தான் வரா. ஹீரோ இவ்ள பார்த்த உடனே, "இன்னைக்கு பார்க்கறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக காஃபிலாம் வாங்கி குடுத்துட்டு இருக்க. இவளும் அத குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பயங்கரமா மழை பெய்யுது. "கவலைப்படாத, உன்ன மழையில நனையாம நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அவள கேரிங்கா பார்த்துக்கிறதுன்னு ரொம்ப நல்ல பையனா இருந்துட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது? ஃப்ரெண்டோட தம்பின்றதுனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சந்தோஷமா தான் இருந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, அந்த இடத்துக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் வந்து உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்றா. இவ சொன்ன உடனே ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டனா, என்னால உன்கிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கிறியா? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உண்மையாவே நீ அவன சீரியஸா லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ சோகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "நான் அவன உண்மையா லவ் பண்றேன், லவ் பண்ணல. அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். அத கேட்கிற தகுதி உனக்கு கிடையாது. உனக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல, அவள பார்த்து போய்க்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ நானும் 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டியா?" அப்படின்னு இவன் கேட்க, 10 வருஷமாவா? அந்த லவ்வ மறந்துட்டு தானே நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சது உண்மதான். நீ என்னைக்கு அவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சியோ, அப்பையிலேருந்து எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. இந்த கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு தகுதியே இல்லடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவன் ரொம்ப சோகமா ஹீரோயின பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட பெட்ல படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பேசிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கவலைப்படாத. நான் அவன திட்டி விட்டு அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டேன். மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு அவன சுத்தமா புடிக்காது. ரொம்ப யோசிக்காம போய் படுத்து தூங்குடா" அப்படின்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி நீயும் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. இப்ப அவ தூங்கிட்டு இருக்கும்போது, இவளுக்கு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ற மாரி கனவு வர, இவ டக்குன்னு கனவுல இருந்து கண்ண முழிச்சுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "நான் உன்னோட காலேஜ் கேட்டு கிட்ட தான் நிக்கிறேன். வா" அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவளும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு நான் உன்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். பாத்தியா எங்க இருக்கேன்னு? உன் காலேஜ்க்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஷாக் ஆயிருது. என்னது காலேஜ்க்கு வெளியயா? அப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா. "டேய் உன்னோட அக்கா உன் பக்கத்துல தான் இருக்கா பாரு" அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, இவன் பாக்குறதுக்குள்ள இந்த சைடு அவ பாத்துடுறா. "ஏய் அங்க என் தம்பி நிக்கிற மாரியே இருக்கு. ஒரு நிமிஷம் லைன்ல இரு" அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா, நிக்கிறது ஹீரோ தான். "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவும் கையில காஃபியோட, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்காக வெயிட் பண்றியா?" அப்படின்னு சொல்ல, "அக்கா நீ எப்ப வந்த?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ஓடி வரா. இப்ப அவ ஓடி வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "இங்க பாத்தியா இவ்ளோ வந்துட்டா. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்."
நானே இப்ப தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன். உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நம்மளோட டேட்ட கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, அவனும் அந்த மெசேஜ பார்த்துடுறான். இப்ப அவளோட அக்காவ பார்த்தீங்கன்னா, "ஏன்டா நீ லவ் பண்ற பொண்ணு வெளிய வரல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்காம். அதனால வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, "வரலனாலும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கியே, அப்படி ஒரு லவ்வா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "சரி உன் கையில வச்சிருக்க காஃபி வீணாயிறக்கூடாதுல்ல, அத என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு இருக்க. "அத ஃபர்ஸ்ட்டு யான் கிட்ட குடுக்கலாம்ல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நாங்க 2 பேரும் ஒண்ணா ஷேர் பண்ணியே சாப்பிட்டுக்கிறோம்" அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரே காஃபிய குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு கோவமா வருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்க டின்னர் சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லி மாலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட் கைய புடிச்சுட்டு போக, ஹீரோ இந்த பக்கம் அவளையே மொறச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவளோட அக்காவ பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக்க தூக்கி ஹீரோ கிட்ட போட்டு, "நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் போய் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் அக்கா எங்க வருவா? நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கைய புடிச்சுட்டு ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "1000 தான் இருந்தாலும் அவ உன்னோட அக்காடா" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல விடு இருந்துட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல அவங்க அக்கா தான் வரா. அவள பார்த்தோனே இவங்க 2 பேரும் கைய விட்டுட்டு தள்ளி தள்ளி நின்னுட்டு இருக்க. "சரி வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவளோட அக்கா பார்த்தீங்கன்னா, "ஏன்டா நீ லவ் பண்ற பொண்ண எப்பதான் என்கிட்ட காட்டப் போற? அவள நான் பார்த்தே ஆகணுமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் இப்ப முடியாது. பொறுமையா காட்டுறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இப்ப நீ மட்டும் காட்டலன்னு வச்சுக்கயேன், உன்ன வீட்ல போட்டு விட்டுருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேருக்கு நடுவுல சண்டையும் ஆகி போயிருது. இவங்க சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து அவளோட ஃப்ரெண்ட் வாயில வச்சுட்டு, "சண்டை போடுறதுக்காக இங்க வரல அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்ல, அவளும் அமைதியாயிடுறா. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அந்த இடத்துல ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட புது லவர் கூட வந்துட்டு இருக்கான். அவன பார்த்தோனே இவ காண்டாயிட்டு, "இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு! இதுதான் அவனோட புது லவரா? அவன ஒரு வழியாக்காம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆல்ரெடி நான் அவன ரொம்ப மோசமா திட்டிட்டேன்டி. நீ எதுவும் பண்ண வேண்டாம். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமே நம்மள பொறுத்தவரைக்கும் அவன் யாரோ, நம்ம யாரோ. இனிமே அவன் பக்கம் கூட போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்துற, இந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இவங்கள பார்த்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, கூட போறது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே! அவனோட தம்பி தானா இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ரூம்ல உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காரன் தான் மெசேஜ் அனுப்புறான். அவன பார்த்தீங்கன்னா, "உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பியையே நீ லவ் பண்றியா? இந்த விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. தேவையில்லாம லைஃப் விஷயத்துல தலையிடாம உன் வேலை ஏதாவது மட்டும் பாருடா அப்படின்னு இவ ரிப்ளை பண்ணிவிட, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்டு பாரேன். உன்ன விட்டு ஓடியே போயிருவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னத கேட்டவுடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லைட்டா டவுட் வந்துருது. ஒருவேள காசு கேட்டா அவன் போயிருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு, "உன்கிட்ட காசு இருக்கா?" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, "என்னோட அக்கவுண்ட்ல ரூ. 6,00,000 இருக்கு. இன்னும் வேணும்னா கேளு. என்னோட இன்னொரு அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கண்ல இருந்து தண்ணீரே வருது. இவன் நம்மள இந்த அளவுக்கு லவ் பண்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ அந்த லவருக்கு மெசேஜ் அனுப்புறா. "டேய் இனிமே ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிட்டேன்னா உன் மூஞ்ச உடைச்சிருவேன்" அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. "சாரிடா நான் வேணும்னு உன்கிட்ட காசு கேட்கல" அப்படின்னு சொல்ல, "நீ கேட்டாலும் நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேனே. நீ எது கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட பாசமழைய பொழிஞ்சுட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்தா உன் ஹேண்ட் பேக் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன இப்படி சொல்ற? ஒரு பாசமா அனுப்பி வைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவன் ஹீரோயினோட கைய புடிச்சுக்கிறான். இப்ப அவளோட கைய புடிச்சுட்டு, "எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. உனக்கு என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கும் உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு செம ஹேப்பியா இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "வெக்கேஷனுக்கு நீ ஊருக்கு போறல்ல, நானே கூட்டிட்டு வந்து உன்ன டிராப் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல தலகால் புரியாம குதிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "நம்மளோட ரிலேஷன்ஷிப் போக போக இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதிர்த்தாப்புல அவங்க அக்கா தான் நிக்கிறா. "இவ எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்ல, அவ தான் சொன்னா, "என்ன விட்டுட்டு போறேன்னு. அதனால தான் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க 3 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்து வீட்ல விட, அவ என்ன சொல்றான்னா, "ரெஸ்ட் எடுத்துட்டு 2 பேரும் போலாம்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல இன்னொரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிட்டார் இருக்கு. அந்த கிட்டார கிஃப்ட் பண்ணது இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். இப்ப அந்த கிட்டார் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு குப்பை தொட்டில போடலான்னு பார்க்க, அந்த இடத்துல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அப்பா தான் இருக்காரு. அவருக்குமே இந்த விஷயம் தெரியும் கிட்டார் வாங்கி குடுத்தது. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "ஏம்மா அந்த கிட்டார குப்பையில போடுற? அது ரொம்ப காஸ்ட்லியானது. என்கிட்டயே குடு நான் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோயினும் குடுத்துடுறா. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டார எடுத்துட்டு வந்து அவங்க பையனோட ரூம்ல வச்சுட்டு, "டேய் இத அவ குப்பை தொட்டில போட பார்த்தா. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்காம கேம் விளையாடிட்டு இருக்கான்.
அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த கிட்டார பாக்குறான். அத பார்த்தவுனே ஷாக் ஆயிட்டு, "அப்பா என்னாச்சு? இந்த கிட்டார் எப்படி இந்த இடத்துல?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ அத குப்பை தொட்டில போட பார்த்தா. நான் தான் காசு வேஸ்ட் ஆயிருமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, என்ன ஒரேடியா மறந்துட்டாளே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, "ஏய் வாடி கிளப்புக்கு போலாம் ரொம்ப போர் அடிக்குது" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கிளப்ல வந்து இவ தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பசங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு, "இங்க ஹேண்ட்ஸமான பசங்களா இருக்காங்க. நீ வேணா ட்ரை பண்ணி பாரேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. "சும்மா இருடி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அக்கா கால் பேசுறதுக்காக அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய் பொளந்துட்டு இருக்க. "இவன் தான் என்னோட தம்பி" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ட்டில எல்லாரும் பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகுற ஸ்டேஜ்ல இருக்க. ஹீரோ, ஹீரோயினும் சேர்ந்து தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் அவங்க அக்காவ அங்க இருந்து தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அவங்க அக்காவ தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீயும் இங்கேயே ஸ்டே பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, டவல் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்க, ஹீரோ தான் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா, டக்குனு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிடுறா. இப்ப அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன விஷயம்?" அப்படின்னு இவ கேட்கிறா. இப்ப ஹீரோ டக்குன்னு அவள புடிச்சு இழுத்துக்கிட்டு, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ற மாரி போயிட்டு இருக்க. இவ டக்குன்னு தள்ளி வந்துர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "என் கூட என் ரூம்க்கு வர்றியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, முக்கியமான விஷயம்னா இங்கேயே சொல்ல வேண்டியது தானே! அதுக்காக எதுக்கு ரூம் வரைக்கும் வரணும் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ கைய பிடிச்சு வேகமா ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் கிட்ட போயிட்டு, "எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு உண்மையாவே தெரியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "உண்மையாவே உனக்கு மனசாட்சியே இல்ல" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் போய் பெட்ல உட்காந்துக்கிறா. இப்ப அவ பெட்ல உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா, "சாருக்கு என்ன வேணும்? கிஸ் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மேடம் என்ன குடுத்தாலும் வாங்கிக்க. நான் ரெடியா இருக்கேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு வந்து ஹீரோக்கு கிஸ் பண்றா. இப்ப அவ கிஸ் பண்ண உடனே, ஹீரோவும் அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ விடுற மாரியே இல்ல. "ப்ளீஸ் என்ன விட்டு எங்கேயும் போகாத. என் கூடவே இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரிடா, எனக்கு லைட்டா தல சுத்துது. காலையில பார்க்கலாமா? இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் கூட போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுடுறா. இப்ப இவ தூங்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ கூட ஒண்ணா இருந்தத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட பார்க்குறா. "நான் உன்னோட தம்பிய காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு எனக்கு தெரியல. உனக்கு துரோகம் பண்ற மாரி எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு" அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ணு முழிச்சு வந்து பார்த்தா, ஹீரோ எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருக்கான். இப்ப இவ ஹீரோவ பார்த்த உடனே என்ன கேட்கிறானா, "என்ன சமைச்சிட்டு இருக்க? நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எந்த ஹெல்ப்பும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அட சும்மா இருப்பா" அப்படின்னு சொல்லி இவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ சமைக்கிறத வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு, "நீ சமைக்கிறத பார்க்கறதுக்கு பொண்ணுங்க சமைக்கிற மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓகே, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "கல்யாணம்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவ்ளோ செலவு யார் பண்ணுவா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நான் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு வந்து கொஞ்சம் பாரேன்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ பாக்குறதுக்காக வரா. இப்ப அவ பாத்துட்டு, "சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிரு" அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவள புடிச்சுக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு மார்னிங் கிஸ் வேணும். கிஸ் குடுத்துட்டு அப்புறமா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, "அட நான் இன்னும் பிரஷ் பண்ணலப்பா" அப்படின்னு இவ சொல்றா. "பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "பிரஷ் பண்ணிட்டு என்னோட அக்காவ எழுப்பி விடு. 2 பேரும் சாப்பிடறதுக்கு வாங்க" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகே அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட எழுப்புறதுக்காக போறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட எழுப்பி, "எவ்வளவு நேரம் தான் தூங்குவ? தூங்கி எந்திரிச்சது போதும் வா" அப்படின்னு சொல்லி பிரஷ் பண்றதுக்கு கூட்டிட்டு வர, "ஏண்டி நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? என்னோட கார் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ்ளோ குடிச்சா எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? எல்லாத்தையும் டிரைவர விட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல, "நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்?" அப்படின்னு இவ கேட்கிறா. "நானும் என்னோட தம்பியும் தான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே" அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் சாப்பிடறதுக்காக வராங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன கேட்கிறானா, "எங்க அக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இதோ 2 நிமிஷத்துல வந்துருவா" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கன்னத்துல கிஸ் பண்ணிடுறான். "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, "இவ்ளோ நீயா செஞ்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான்.
சரி, நீ ஒரு பெட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றதா இருந்த. என்னாச்சு அது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அது காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கனால அத பத்தி யோசிக்கிறேன்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலா நீ பார் ஓப்பன் பண்ணிரு. அதுதான் உனக்கு செட் ஆகும். குடிச்சிட்டு குடிச்சிட்டு மட்டையாயிரலாம் அப்படின்னு சொல்ல, போதும் வாய மூடுறா சும்மா என்ன கலாய்க்காத அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏய் என் கூட ஒரு ரூமுக்குள்ள வாடி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்ல, "சாப்பாடு அவன் தனியா செஞ்சான்டி. அட்லீஸ்ட் இத கிளீன் பண்றதுக்காவது ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவ கையில வச்சிருந்த பவுல வாங்கிட்டு, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க" அப்படின்னு சொல்ல, "என்ன இன்னைக்கு என் தம்பி இவ்ளோ நல்ல பையனா நடந்துக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின கூட்டிட்டு உள்ள வரா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏண்டி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நேத்து கிளப்ல என்னடி நடந்துச்சு? எந்த பையன் எனக்கு ட்ரக்ஸ் குடுத்தான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட யாரும் குடிக்கலடி. நீ குடிச்ச போதையில தான் இப்படி ஆயிட்ட" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கிளப்புக்கு போனியே, அன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வரவே இல்ல. என்னடி ஆச்சு? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ கூட அன்னைக்கு ஒண்ணா இருந்தாளே, அந்த நைட்ட பத்தி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலா அன்னைக்கு கிளப்புக்கு போய் நெறைய சரக்கு அடிச்சுட்டேனா, ஒரு பையன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ற மாரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னடி சொல்ற அப்படின்னு. சரி யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு யாருன்னு தெரியலடி. போதையில இருந்தனால ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படியா குடிப்ப? இனிமே இந்த மாரி தப்புலாம் பண்ணாதடி அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ண, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவள கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல தான் டிராப் பண்றா. ஓகேடி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. இவளும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ தான் அவளுக்கு கால் பண்றான். அவன் கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, வந்துட்டேனே அப்படின்னு இவ சொல்றா. என்னன்னே தெரியல. நீ போனதுக்கு அப்புறம் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? எப்படா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வோன்னு இருக்கு. நாளைக்கு ஏதாவது உனக்கு பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்படின்னா நாளைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. "டேய் அம்மா வந்துட்டாங்க வைடா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவ அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அம்மாடி அங்கிள் உன்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்ல, "அம்மா இனிமே அவங்க வீட்டுக்குலாம் நம்ம போக வேண்டாம். அவனுக்கு வேற கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. புதுசா வந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, "சரிம்மா நீ இத நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆனா அவன் உன்ன ரொம்ப காதலிச்சானே. 10 வருஷமா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா நானும் தான் ரொம்ப காதலிச்சேன். ஆனா என்ன பண்றது? இப்ப அவனோட மனசு இப்படி மாறி போயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு வந்து நிக்க, அந்த இடத்துக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியே ஆகணுமா? நான் டேட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லி இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. "யாரு? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பியா? இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃபர்ஸ்ட்டு உன் வேலை ஏதாவது மட்டும் பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டான். இப்ப இவ என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி என்னோட எக்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு வேள உன் அக்கா கிட்ட போட்டு விட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கவலைப்படாத. அதுக்குள்ள பொறுமையா எடுத்து சொல்லிக்கலாம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "நான் சொன்ன விஷயத்த மறந்துறாத. நம்ம 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சுன்னா, அந்த விஷயத்த பத்தி சொல்லலாம். செட் ஆகாம பிரிஞ்சுட்டோம்னா, இந்த விஷயத்த பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். இப்ப அவன் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்த உடனே, ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு, "நீ இப்படி சோகமாலாம் இருக்காத. நீ சோகமா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்ல, யாரு சோகமா இருந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு ஃபியூச்சர்ல நீ என்ன பிரேக்கப் பண்ற ஐடியால இருந்தா, அத மறந்துரு. நான் உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பேன். நீ என்ன விட்டு போக போறேன்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவ இப்படி சொல்லாத" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு, ஹீரோயினுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கா. இவளும் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நேரா கிளம்பி அவளோட வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனோட கால்ல பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. உனக்கும் அவனுக்கும் இடையில உள்ள பிரச்சனைய மறந்துரு. அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்டா தானே இருக்கோம். அதுக்காகவாவது போய் நேர்ல பார்க்கணும் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா இவனுக்கு சர்ஜரி பண்ணி படுக்க வச்சுட்டு இருக்கேன். "இங்க எதுக்காகம்மா 2 பேரும் வந்தீங்க?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, "வேற எதுக்காக? இவன பார்க்கலாம் தான். இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு, இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "அம்மாடி நீ இவன் கூட பேசிட்டு இரு. நானும் அம்மாவும் வெளிய பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக என்ன விட்டு போயிட்ட? ப்ளீஸ் என்ன விட்டு தள்ளி போகாத" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன விட்டு தள்ளி போறதுக்கு காரணம் நீ தான்டா. நீ தான் புதுசா ஒரு பொண்ண புடிச்சுட்டியே! அப்புறம் எதுக்காக நான் உன் கூட இருக்கணும்? நீ என்ன பொறுக்கியா? 2, 3 பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் தப்பு பண்ணத ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? உன் லைஃப் நீ எப்படி வேணாலும் வாழலாம். வேணா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு வச்சுக்கோ பக்கத்துல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் லவ் பண்ற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்ல, "ஓ! தெரியாதா? சரி ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய வந்துடுறா. இப்ப வெளிய வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "அம்மாடி இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கி அவன பாத்துக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "அங்கிள் நான் தங்கி பாத்துக்கிறத விட, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துல தங்கி பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவனுக்கு புதுசா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. அவளையே இங்க கூப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்த வச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வர, "ஏண்டி அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்க விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாதா? நீ தான் பத்த வச்ச" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அப்பா பாத்தீங்கன்னா, வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. "ஏன்டா நீ புதுசா ஒரு பொண்ண லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அதனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா?" அப்படின்னு இவன் கேட்க, "சின்ன வயசுல இருந்து நீ யானை தானே லவ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எங்க இருந்துடா புதுசா காதல் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுக்காக யானை லவ் பண்றேன்? நீங்க 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனாலயா? உங்களுக்கு அவங்க அம்மா மேல ஒரு கண்ணு. அதனால தான் என்ன கட்டி வச்சு அவங்கள கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா?" அப்படின்னு இவன் கேட்க, அவங்க அப்பா செம காண்டாயிடுறாரு. "இன்னொரு தடவ என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுனேன்னா, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன்டா. ஒழுங்கா ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா. "ஏண்டி உன்னோட எக்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இருக்கானா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தாண்டி இருக்கான். கால்ல தான் அடிபட்டிருக்கு. நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "அவனெல்லாம் அங்கேயே வச்சு புதைக்க வேண்டியதுதானே" அப்படின்னு அவ ஃப்ரெண்ட் பிடிச்சு திட்டிட்டு இருக்க. "ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உண்மைய சொல்றி அவனுக்கு காலு மட்டும் தான் போயிருச்சா? இல்ல ஆளே போயிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ விட்ட சாபத்தினால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவளுக்கும் ஒரே சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இவ இப்படி சிரிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் உனக்கு என் ஃப்ரெண்ட பத்தி தெரியும்ல. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அவளுக்கு துரோகம் பண்ணல. அவனுக்கு இன்னமும் வேணும். இதுக்கு மேலயும் வேணும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அவன பாக்குறதுக்காக நேர்ல போயிருக்கா. எதுக்காகன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். "உன் வீட்டுக்கு வெளிய தான் நிக்கிறேன். சீக்கிரம் என்ன பாக்குறதுக்கு வா" அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்ப, இப்ப அவ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, "அம்மா என்ன பாக்குறதுக்காக என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. நான் போய் பாத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா கீழ வந்துடுறா. இப்ப கீழ வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ கொட்டுற பனியில உட்கார்ந்துட்டு இருக்க. "ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமா? இப்படி பனியில உட்கார்ந்துட்டு இருக்க? உடம்பு சரியில்லாம போயிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் பைத்தியம்லாம் கிடையாது. எனக்கு உன்னோட ஞாபகமா இருந்துச்சா, அதனால தான் உன்ன பார்க்கலான்னு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ இவள ஹக் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ அவன பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கன்னு எங்க அக்கா சொன்னா. எங்க உனக்கு மறுபடியும் அவன் மேல காதல் வந்துச்சோன்ற பயத்துல தான் நான் இங்க வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, அவ வாய வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டா போல. எல்லாத்தையும் தம்பிகிட்ட சொல்லிடுறா பாரு அப்படின்னு வச்சுட்டு, "இல்லடா நான் தனியாலாம் பாக்க போல. எங்க அம்மா கூட தான் சேர்ந்து போனேன். எங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாக்க போனேன். இது முக்கியமான விஷயமா தெரியல. அதனால தான் நான் உன்கிட்ட கூட சொல்லல" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி ப்ளீஸ் என்ன விட்டு போகாத. நான் உங்க வீட்லயே தங்கிக்கவா? எங்க அக்கா கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தேன்? இன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்ட் வீட்லயே தங்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இவ்ளோ பனி பெய்யுது. என்னால எப்படி இங்க தங்க முடியும்? ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு கூட்டு போயேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமாடா? வீட்ல அம்மா இருக்காங்க. பாத்தாங்கன்னா அவ்வளவுதான். பெரிய பிரச்சனை ஆயிரும்" அப்படின்னு சொல்ல, "அப்ப நான் பக்கத்துல போய் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சோகமா சொன்னத யோசிச்சு பார்த்துட்டு, "சரி நீ ஸ்டே பண்ணு. நானும் வந்து உனக்கு கம்பெனி தரேன். ஆனா நான் வர்றதுக்கு லேட் ஆகும். அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்" அப்படின்னு சொல்ல, இவன் செம ஹாப்பி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட தான் போறான். அவங்க அம்மா கிட்ட வந்து, "அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மார்னிங் வெளிய போறோம். எல்லாரும் ஹைக்கிங் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சோ நான் 1 மணிக்கெல்லாம் கிளம்பணும்" அப்படின்னு சொல்ல, "ஓகே பார்த்து பத்திரமா சேஃபா போயிட்டு வா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப காலையில விடியுது. நைட் 1 மணி ஆன உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, நேரா ஹீரோவ பாக்குறதுக்காக ரூமுக்கு போயிடுறா. இப்ப அவ அந்த ரூம்குள்ள போன உடனே ஹீரோ அவள புடிச்சு இழுத்துட்டு, "நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் உன்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் ஆக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஒண்ணாவே ஸ்டே பண்றான். இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, "உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு இன்ட்ரோ குடு. உன்னோட ரூம்ல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு தெரியணும். சோ ஒரு நாள் மீட்டிங் வச்சுனா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப இவங்களோட வெக்கேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காலேஜ்க்கு வந்துடுறாங்க. வந்த கையோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹீரோ இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. "இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் "பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காங்களா?" அப்படின்னு ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ ஏன் சாப்பாடு ஆர்டர் பண்ண?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட குடுக்க, "ஆஹா! என்னப்பா நடக்குறீங்க?" அப்படின்னு இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க, ஹீரோயினும் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்றா. சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, "இது சாப்பிட நல்லா இருக்கும், இது சாப்பிட நல்லா இருக்கும்" அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா இருக்கு.
இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "சரி 2 பேரும் எப்ப மீட் பண்ணீங்க? உங்களோட லவ் மேட்டர பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு இவள சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்ல, "ஏன் பிடிக்காது?" அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. "எனக்கு 12 வயசு இருக்கும்போது தான் இவள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். லாலிபாப்ப குடுத்து என்ன அக்கான்னு கூப்பிட சொன்னா. அதனால தான் எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்ல, "அடப்பாவி! அப்ப நடந்தத இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே" அப்படின்ற மாரி ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. சரி, நீ இத்தன வருஷமா காதலிக்கிறன்னா, எதுக்காக அந்த விஷயத்த பத்தி சொல்லாம இருந்த? அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குன்னு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா, அவளுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அது மட்டும் இல்லாம, அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. அப்ப போய் ப்ரப்போஸ் பண்ணா நல்லாவா இருக்கும்? அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ சொன்னதெல்லாம் கேட்ட உடனே தான் ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோ இவள ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்க விஷயம். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, கண்டிப்பா நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட எங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் வீடியோ கால் பண்றான். அவன் வீடியோ கால் பண்ணி, "வீட்டுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நாங்க எல்லாரும் சேஃபா வந்துட்டோம்" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. "தள்ளி போங்கடி நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம்" அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரூம்மேட்ஸ்க்கும் உன்ன இன்ட்ரோ குடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நாள் டின்னர் அரேஞ்ச் பண்றேன் வா" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கிட்ட அவன் கூட படிக்கிற பொண்ணு வந்து, "என்ன உன்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிக்கயா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோயின் நின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஆட் பண்ண மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் காலேஜ் குரூப்லயாவது ஆட் பண்ணிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரி ஆல்ரெடி என்னோட குரூப்ல எல்லாரும் ஃபுல் ஆயிட்டாங்க. ப்ராஜெக்ட் கூட நான் ஆள் சேர்த்துட்டேன். நீ எனக்கு தேவைப்பட மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இவங்களே பாக்குறத அந்த பொண்ணு பார்த்த உடனே, "எதுக்காக இங்கேயே பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் உங்கள பார்க்கலையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போய் அவளோட கைய பிடிச்சிடுறான். "நீ வந்துட்டியா? வா போலாம்" அப்படின்னு சொல்லி அவள அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு ஹீரோவ கரெக்ட் பண்றதுக்காக தான் ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "யார் அந்த பொண்ணு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு என் ஃபோன் நம்பர் கேட்டா. அது மட்டும் இல்லாம என்னோட ப்ராஜெக்ட்ல சேர்ந்துக்கிறேன்னு சொன்னா. வாட்ஸ்அப் குரூப்லயே சேரணும்னு சொன்னா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, "ஏன் முடியாதுன்னு சொல்ற? சேர்த்துக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்ல, அவ என்கிட்ட வந்து பேசுறதுக்கு காரணம் அவளுக்கு என்ன புடிச்சிருக்கு. அதனால தான் என்கிட்ட வந்து பேசுறா. நான் அவாய்ட் பண்றதுக்காக தான் முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எத்தன பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன். எந்த பொண்ணு எப்படி பேசுறான்றத கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆஹா! சாருக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன போட்டோகிராஃபிங் வேலை இருக்கு. அத முடிச்சு குடுத்தா தான் காசு வரும். நான் அந்த வேலைய முடிச்சுட்டு நாளைக்கு ஒண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் லவரும் தான் வராங்க. இப்ப இவ யாருக்கோ கால் பண்ணி பார்க்குறா. கால் பண்ணி பார்த்தா அவ லவரோட ஃபோன் தான் அடிக்குது. "நான் தான் உன்ன ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன். எங்க 2 பேரையும் தான் நீ ஃபோட்டோ எடுக்க போற" அப்படின்னு சொல்ல, "இதுக்கு வேற ஆள பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, "என்னாச்சு யான்? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்றதுனால ஃபோட்டோ எடுக்க மாட்டியா? ஆல்ரெடி நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். நீ ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிர்றா. "ஏன் முடியாது? இன்னும் இவன் உன்னோட மனசுல தானே இருக்கான். அதனால தான் நீ ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்ற" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மேல வானத்த பார்க்குறா. நல்லா உச்சி வெயில் அடிக்குது. சரி ஃபோட்டோ தானே எடுத்துட்டா போச்சு. அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் உச்சி வெயில்ல உட்கார வச்சுட்டு, இவ நிழல்ல நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போசா, அந்த பக்கம் போசா, அட க்ளோஸ் ஆருங்கப்பா அப்படின்னு சொல்லி வெயில்ல போட்டு 2 பேரையும் வாட்டி எடுத்துடுறா. இப்ப ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோட்டோ காப்பி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வர, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இவள கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதர்ச்சியா தான் கூப்பிட்டேன்" அப்படின்னு அவ லவர் சொல்றா. "எதர்ச்சியா கூப்பிட்டியா? உண்மையாவே உனக்கு ரொம்ப கெட்ட எண்ணம். நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. என்ன விட்டுடு" அப்படின்னு அவன் சொல்ல, "என்ன பிரேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் அவகிட்டயே போக போறியா? அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த விஷயத்த நீ மறந்துட்டியா? உன்ன விட அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவள நல்லபடியா பார்த்துக்கிறான். அதனால அவ உன்கிட்ட வரமாட்டா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நான் பொண்ணுங்கள அடிக்க மாட்டேன். அடிக்க வச்சிராத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் காலேஜ்ல சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவன் தான் வந்து உட்கார்றான். "டேய் எதுக்காக இங்க வந்து உட்கார்ற? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "பண்ண விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிடு. அவ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உன்ன கூப்பிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவாயில்ல இருக்கட்டும். சாதாரண ஃபோட்டோ தானே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நான் அவள பிரேக்கப் பண்ணிட்டேன்" அப்படின்னு இவன் சொல்ல, "என்னது பிரேக்கப்பா? இப்பதானே லவர்ஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள பிரேக்கப்பா? என்ன மூளை கீழ குழம்பிருச்சா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப இவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "நான் உன்ன பிரேக்கப் பண்றதுக்கு பர்சனலா ஒரு காரணம் இருக்கு. உண்மையாவே நான் உன்ன ரொம்ப காதலிச்சேன்.
ஆனா உன்னை விட்டு தள்ளி வரதுக்கு காரணம் உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல, என்னோட அம்மாவா அப்படின்னு இவ கேக்குறா. ஆமா, உன்னோட அம்மாவுக்கும் என்னோட அப்பாவுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயிடுறா. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனேன்னா உன்னை அவ்வளவுதான் பிச்சு போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவிடன்ஸ் இல்லாம நான் எதையும் பேசல. எங்க அப்பாவோட ரூம்ல உங்க அம்மா எழுதி வச்ச லெட்டரை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை என்னன்றதே புரிஞ்சுது. என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அந்த கோவத்தினாலதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு, மத்தபடி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மாவ தான் பிடிக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்ன பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. நீ சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றத என்னால நம்ப முடியல. நானே உண்மை என்னன்றத கண்டுபிடிக்கிறேன். அதுவரைக்கும் என் அம்மாவ பத்தி இப்படி பேசாம இரு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. உன்ன பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகத்தோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ ரூம்ல உட்கார்ந்துட்டு அவன் சொன்னத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னால அத ஏத்துக்கவே முடியாது. என்னோட அம்மா அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு கனவு வருது. என்னடான்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்டுக்காரன் இவளோட கழுத்த பிடிச்சுட்டு, உன் அம்மாவால தான் என் அம்மா செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி இவள கொலை பண்ற மாரி கனவு கண்டுட்டு எந்திரிக்க, இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நான் உன்ன பார்க்கணுமே, மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இதோ வெளிய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோவ பார்க்கறதுக்காக போயிடுறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்த உடனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னாச்சு ஒரு மாரி சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நான் உன் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன எங்கன்னா தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, இவனும் அவன் தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்ப அங்க கூட்டிட்டு போன உடனே இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளுக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "உன் காலேஜ்க்கு வெளிய தான் நான் நிக்கிறேன். எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது காலேஜ்க்கு வெளியவா?" அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. "சாரிடி, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளிய வந்திருக்கேனா, அதான் இன்னைக்கு நீ வர்றன்ற விஷயத்தையே மறந்துட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி, நம்ம எப்ப மீட் பண்ண போறோம்? அந்த டேட்டையாவது என்கிட்ட சொல்லி தொலடி அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம நாளான்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவ ஃபோன கட் பண்ணதுக்கு அப்புறம், எதுக்காகடா நாளான்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதானே உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு உன் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்க அக்கா கிட்ட எப்ப சொல்லப் போற? சொன்னனா, அவ என்ன ஏத்துக்குவாளா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத கண்டிப்பா ஏத்துக்குவா. நான் உன்னை எதுக்காக காதலிக்கிறேன்னு காரணத்த சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. கண்டிப்பா அவ வெறுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை விட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா மாட்டேன். என்னோட ஃபியூச்சரே நீதான். உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? எனக்கு நீயும் முக்கியம், என்னோட அக்காவும் முக்கியம். 2 பேரையுமே நான் சமாதானப்படுத்த பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "நீ என்ன காதலிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சைலன்ட்டா இருக்கான். இவ இப்ப சைலன்ட்டா இருக்கறத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "நான் உன்ன காதலிக்கிறேனான்னு என்னால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. ஆனா உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் பேரு காதல் தான். என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ப நெனச்சு தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கேன். அதுலேருந்து வெளிய வர கொஞ்சம் டைம் ஆகும்ல" அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டு, நேரா அவங்க அக்காவ பாக்குறதுக்காக தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "நீ எத பத்தி கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. முன்னாடி அவங்க அக்கா தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள பார்த்த உடனே 2 பேரும் அவங்க கிட்ட தான் போறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயினோட காலேஜ்க்கு போய் அவள டிராப் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் தனியா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவ அக்கா என்ன கேக்குறான்னா, "எக்ஸாம்லாம் எப்புட்றா பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் பண்ணேன்" அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். "சரி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தியே, என்னாச்சு அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த பொண்ணுக்கு என்ன நல்லதா இருக்கா. நானும் அவளும் காதலிக்கிறோம். ஆனா என்ன பண்றது? அவ என்ன விட கொஞ்சம் பெரிய பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "என்னது பெரிய பொண்ணா?" அப்படின்னு அவங்க அக்கா ஷாக் ஆயிடுறா. "ஏங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோவ காட்டு" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃபோட்டோ காட்டுனா நீ கொஞ்சம் பயந்துருவிய" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினோட ஃபோட்டோவ காட்ட, இவ டக்குன்னு கார நிப்பாட்டிர்றா. "டேய் என்கிட்ட விளையாடாதடா. நீ எப்படி என் ஃப்ரெண்ட லவ் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன். நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் ஐ லவ் யூ சொன்னா அவ ரிஜெக்ட் பண்ணிடுறா" அப்படின்னு சொல்ல, "என்னடா சொல்ற?" அப்படின்னு அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. "ஆமா, உனக்கும் உன் ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும். அவள நீ சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்க. சோ அவளோட கேரக்டர் எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தியும் உனக்கு தெரியும். எங்க 2 பேர பத்தி நீ கவலைப்படுறதுக்கு நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீ ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "முடியாது போடா" அப்படின்னு இவ சொல்லிர்றா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஏதேதோ பேசி அவங்க அக்கா மனச மாத்த, "சரி ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொன்ன அவ கார ஓட்டிட்டு போக,
இவனுக்கு செம ஹாப்பியா இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகாம அவங்க அம்மாவ பாக்குறதுக்காக வந்துட்டா. இப்ப அவங்க அம்மாவ பார்த்த உடனே இவளுக்கு என்ன தோணுதுன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான் இல்லையா? உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு. அத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். "என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வெயிட் லாஸ் அந்த மாரி இருக்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி கேட்கணும். உங்களுக்கு எப்படி பக்கத்து வீட்டு அங்கிள தெரியும்? நீங்களும் அவரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அவரு ஸ்கூல்லேருந்து ஒண்ணா தாம்மா படிச்சோம். காலேஜ்க்கு அப்புறம் அவர் வேற காலேஜ் போயிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்ப வரைக்கும் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க. அவனோட மனசுல தான் ஏதோ தப்பா யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "ஏய் நாளைக்கு ஒரு புது ரெஸ்டாரண்ட்க்கு போலாம். சாப்பாடு சூப்பரா இருக்காம். நீயும் வரியா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு இருக்க, அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்றன்னா, "சாரிடி என்னால வர முடியல. எனக்கு பதிலா என் தம்பி வருவான். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபோன வைக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப அவன் வந்தவுடனே, "எங்க உன்னோட அக்கா? என்னாச்சு அவளுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட்டு வந்து அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின உட்கார வச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, என் அக்கா நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, "ஒண்ணு சேர்க்கறதுக்காகவா? எப்புட்றா அவள சம்மதிக்க வச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன லவ் பண்றதா சொன்னேன். உன்ன லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன். அவளும் பண்றா. அவளுக்கும் உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட. ஆனா என்ன பண்றது? உன் அக்கா மனச எப்படி மாத்தணும்னு தான் எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள பத்தி நீ கவலைப்படாத. உன்ன லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு எவ்ளோ தைரியம்? சொந்த ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவனோட ஃபோனுக்கு அவங்க அக்கா மெசேஜ் அனுப்பி, "அவள ஒரு ஃபோட்டோ எடுறா" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு?" அப்படின்னு ஹிரேன் கேட்க, "என் அக்கா உன்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்றா" அப்படின்னு சொல்லி ஹிரேன ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்க, என் அக்கா அவங்க கூட ஒரு லாங் வாக் சொல்றா. "என் கூட சேர்ந்து நடக்க உனக்கு விருப்பமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "விருப்பம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நான் உனக்கு கிஸ் பண்ண விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளதான். தலைகீழா குதிக்க ஆரம்பிச்சுருவா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவ பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட வீட்ல உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "என் தம்பி கூட டின்னர் சாப்பிட்டியே நல்லா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பரவால்ல" அப்படின்னு இவ ரிப்ளை பண்ண, "பரவால்லையா? ஏன்டா அவகிட்ட போய் என்ன பேசுன? நல்ல விதமா 4 வார்த்தை பேசுனியா? நீ எல்லாம் டேட் பண்றதுக்கு லாயக்கே இல்லாதவன்டா. பொண்ணுங்கள எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல பாரு" அப்படின்னு இவ திட்டிட்டு, "இங்க பாரு நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய். அவளுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சோ நான் சொல்றத ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா அவ மடங்கிருவா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அக்கா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவன் ஹீரோயின்க்கு மெசேஜ் அனுப்பி, "உன்னோட ஃபோட்டோ ஒண்ணு அனுப்பேன். வால்பேப்பர்ல வைக்கணும்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அனுப்பிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போக, "உள்ள வாயான்னு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "எங்க உன்னோட அப்பா? உங்க அப்பா வீட்ல இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவரு மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காரு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா மேல தப்பு இருக்குன்னு உங்க அம்மா டைரி எழுதி வச்சாங்கன்னு சொன்னீங்க. அந்த டைரிய நான் நேர்ல பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா பாரு அப்படின்னு சொல்லி அந்த டைரிய எடுத்து குடுக்க, அதுல பார்த்தீங்கன்னா, உங்க அம்மாவ பத்தி தான் எழுதியிருக்கு. என் வீட்டுக்காரரு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அதனால தான் என்ன கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு அவங்க எழுதி வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்ல, அவரு அவ்வளோ ஈஸியாலாம் அவர் பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாரு. கேட்டாலும் நான் எதுவும் பண்ணலன்னு தான் சொன்னாரு. எவிடன்ஸோட கேட்டா தான் வாய திறந்து சொல்லுவாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்ல, "உட்காருமா" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நான் என்னோட அம்மாவ இப்ப வரைக்கும் நல்லா நம்புறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா செம காண்டாயிட்டு, "இந்த படுபாவிக்கு நான் பல தடவ சொல்லிட்டேன். எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்லன்னு. ஆனா இவன் தான் நோண்டி நோண்டி கேட்டுட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு எல்லாரையும் டென்ஷன் ஆக்குறான். இப்ப உன்கிட்டயே வந்து சொல்லிட்டானா, உனக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா" அப்படின்னு சொல்ல, "வாய மூடுங்க. பொய் சொல்லாதீங்க. சம்மந்தம் இருக்கு. சம்மந்தம் இல்லாமயே அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்ட, அவங்க அப்பா அமைதியாயிறாரு. "அங்கிள் இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீங்க அம்மாக்கு துரோகம் பண்ண விஷயத்த அம்மா அவங்க கைப்பட எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த டைரிய தூக்கி போட்டுட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க பாருடா, நான் இப்ப சொல்றதா எப்பவும் சொல்றேன். ஆன்டிக்கு எனக்கும் உண்மையாவே எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்ப இது எல்லாத்துக்கும் என்னதான் பதில் சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சொல்றேன் உட்காரு. நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒரே ஊர்ல தான் பொறந்து வளர்ந்தோம்.
அவளும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நாங்க லவ் பண்ணது உண்மைதான். ஆனா இவ கிடையாது. நாங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணோம். ஸ்கூல் படிக்கும்போது கூட லவ் பண்ணோம். ஸ்கூல் படிக்கும்போது நாங்க 2 பேரும் என்ன தெரியுமா பேசிக்கிட்டோம்? 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆனா எனக்கு காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. அவளுக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு. அப்ப என்னோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில இருந்ததுனால நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால நான் வேலைக்கு போயிட்டேன். அவ எனக்காக 2, 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா நான் வேலையில பிஸியா இருந்ததுனால, என்னால அவள வந்து பார்க்க கூட முடியல. அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் உங்க அப்பாவ எனக்கு இன்ட்ரோ குடுத்தா. அதனால நான் அவள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். சோ அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி எங்களோட லைஃப் இப்படி மாறி போச்சு. இதுக்கப்புறம் நான் வாழ்றது இவனுக்காக, அவ வாழ்றது உனக்காக. மத்தபடி நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோமே தவிர, எங்க 2 பேரோட மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. பொய் சொல்லாதீங்க. நீங்க அவங்க கூட இப்பவும் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. போதும் நிப்பாட்டு. நான் என்னோட அம்மாவ ரொம்ப நம்புறேன். ஏன்னா அவங்க அந்த மாரி காரியம் பண்ணி நான் பார்த்ததும் இல்ல. அந்த மாரி அவங்க பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய வந்துட, இவனும் பின்னாடியே வரான். இப்ப அவன் வந்து, "சாரி எங்க அம்மா இறந்து போன கோவத்துல எது தெரியாம அப்படி பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "பரவால்ல விடு, தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, இப்ப அவன் ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு. எங்க அம்மாவும் என் கூட இல்ல. நீயும் என்னை விட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லி இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "என்ன விடுடா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. இப்ப அவன் இவ சொல்ற எதையுமே கண்டுக்காம, "ப்ளீஸ் என்ன விட்டு எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவங்க அக்காவும் வந்துடுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோ கோவமாயிட்டு அடிக்கலான்னு போக, "டேய் வேணாம்டா, இந்த டைம்ல போய் நீ தலையிடாத" அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஹீரோவ அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவன தள்ளி விட்டுட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாரி தெரியுதா? ஒழுங்கா அவ கூடவே ஓடி போயிரு. மிதிச்சு போட்டுருவேன் இன்னொரு தடவை முன்னாடி வந்தானா" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இவனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு, "மன்னிச்சிடுங்கம்மா, உங்க மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடா ஆச்சு? யாராவது உன்ன புல்லி பண்ணாங்களா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "இல்லம்மா, உங்கள கட்டிப்பிடிக்கணும் போல இருந்துச்சா, அதான் கட்டி பிடிச்சுக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ அவங்க அம்மாவ ஹக் பண்ணதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள வந்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. ஆனா அவன் எந்த ரிப்ளையுமே பண்ணவே இல்ல. இவன் ரிப்ளை பண்ணாம இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி, "எங்க உன்னோட தம்பி? அவனுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனா ரிப்ளைவே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அவனுக்கு மூடு கொஞ்சம் சரியில்ல. அதனால ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம்" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, என்ன பாக்குறதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தான். அவன் வேற என்ன கட்டி புடிச்சுட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானா, அவன் கன்னத்திலே ஒரு அறைய போட்டுட்டு வந்திருக்கேன்டி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரே சிரிப்பா வந்துட்டு இருக்கு. ஓ! இதுதான் மேட்டர் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவன் உன்ன ஹக் பண்ணிட்டு இருக்கத நானும் என்னோட தம்பியும் பார்த்தோம். அத பார்த்ததுல இருந்து அவனோட மனசே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு தெரியுமா? நீ உண்மையாவே என் தம்பிய காதலிக்கிறியா இல்லையா? அவன் உன் மனசுல இருக்கானா இல்லையா? அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, என் தம்பி உன்னோட மனசுல இருக்கான்னா, அவன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி போய் எக்ஸ்பிளைன் பண்ணு. அவன் கண்டிப்பா உன்ன நம்புவான். ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா, இதே சாக்கா வச்சு அவன கழட்டி விட்டுரு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேகமா ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அங்க போய் கதவ தட்டிட்டு இருக்கா. ஹீரோ கதவ தொறக்கவே இல்ல. என்ன இவன் கதவ தொறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு தட்டிட்டு, இவ போகலான்னு பாக்க, ஹீரோ டக்குன்னு கதவ தொறந்துடுறான். இப்ப உள்ள போய் பார்த்தா நெறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் இருக்கு. "ஏன்டா இவ்வளவும் நீயா குடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். "இங்க பாருடா, என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பாக்குறதுக்காக வந்தான். அவன் என்ன ஹக் பண்ணிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அவன அரைஞ்சுட்டு அங்க இருந்து வந்துட்டேன். அப்பதான் நீ பாத்துருக்க. மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றத நம்பு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இவன் இப்படி உட்கார்ந்திருக்கத பார்த்த உடனே, "இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன விட்டு போயிருவேன்னு அவன் ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவள தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவள தூக்கிட்டு வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொன்னான்னா, "நீ என்ன விட்டு போயிருவேன்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டே தெரியுமா" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. "அழுகாத, நான் உன்ன விட்டு எங்க போக போறேன்? நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். அவன் என்னோட பாஸ்ட் மட்டும்தான். கண்டிப்பா அவன் கூட நான் ஒண்ணு சேர மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம், அங்கேயே ஹீரோயினும் தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் வீட்டுக்கு அவளோட அக்கா தான் வரா. அவ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "உங்க 2 பேருக்கும் 5 நிமிஷம் டைம் தரேன். ட்ரெஸ் மாத்திட்டு கீழ வாங்க" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "டேய் உன்னோட அக்கா வந்துட்டாடா" அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. "எவ்வளவு நேரம் தான் உங்க 2 பேருக்காக வெயிட் பண்றது? சீக்கிரம் வரமாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவளோட அக்கா என்ன சொல்றான்னா, "டேய் ஆல்ரெடி மதியம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பசிக்கும். சீக்கிரம் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம், "என்னடி நடக்குதுங்க? எப்பயிலேருந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினோட கழுத்துல காயம் இருக்கத பாக்குறா. அத பார்த்த உடனே ஹீரோயின் மறைச்சிட்டு இருக்க. "புரியுது, புரியுது. நீ என் ஃபேமிலி மெம்பரா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான்.
என்னடா போன உடனே வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உன்கிட்ட விட்டுட்டு போக எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நான் என்ன அவள கடிச்சா திங்க போறேன்? சரி உங்க 2 பேருக்கும் நானே ட்ரீட் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்கான். இப்ப லிஃப்ட்ல வரும்போது யாரும் அவள இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க அக்கா காண்டாயிட்டு இருக்கா. இப்ப சாப்பிடும்போது கூட ஹீரோ அவளுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்க. டேய் போதும் போதும்டா என்னால தாங்க முடியல. ஒரு நாள் லவ் பண்ணதுக்கே இப்படியா? நீங்க 2 பேரும் எப்படியோ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.